நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை. அதனைத் தொடர்ந்து மார்கழி மாத திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை சாற்று முறை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் மாதத்தில் மார்கழி என்பது மிக முக்கிய மாதமாகும். இந்த மாதத்தில் இறை வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். தேவர்கள் இறைவனை திருப்பள்ளி எழ செய்து வழிபடுவதாக ஐதீகம். இந்த மாதம் முழுவதும் கோவில்கள் அதிகாலையில் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அதன்படி நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் கோபூஜை நடைபெற்றது. கருடன் சன்னதி முன்பு பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜைகள் நடைபெற்றது. புது வஸ்திரம் மாலைகள் அணிவித்து ஸ்ரீ சுத்தம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். லட்சுமி அஷ்டோத்திரத்தால் குங்குமம் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழம் கீரைகள் வழங்கி வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அர்ச்சனை நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மார்கழி முதல் தினத்தன்று திருப்பள்ளி எழுச்சி மற்றும் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாடல்களை பிரபந்ததாரர்கள் பாடினர். நிறைவாக சாத்துமுறை தீர்த்த பிரசாத கோஷ்டி விநியோகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொறுமை